ஒரு காலத்தில் சுதர்சனன் என்ற நல்ல மனம் கொண்ட ராஜா இருந்தான். அவன் பெரிய கோட்டையில் வாழ்ந்தாலும் மக்களின் வாழ்க்கையை புரிந்துகொள்ள ஆசை கொண்டவன். ஒரு நாள் ராஜா தனது மந்திரிகளிடம் சொன்னான். நம் நாட்டில் யார் உண்மையான சிறந்த ஓவியர் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாடு முழுவதும் அறிவிப்பு வெளியானது. ராஜாவின் போட்டி, சிறந்த ஓவியம் வரைய வேண்டும். நூற்றுக்கணக்கான ஓவியர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் ராஜா ஒரு பணியை கொடுத்தான். இந்த சுவரில் மகிழ்ச்சியை காட்டும் ஓவியம் வரையுங்கள். முதல் நாள் பல ஓவியர்கள் பூக்கள், சிரிக்கும் குழந்தைகள், பறவைகள், அருவிகள் என்று அழகாக வரைய ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஓவியங்கள் பார்த்த அனைவரும் அருமை, அழகு என்று பாராட்டினார்கள். அந்த கூட்டத்தில் வள்ளி என்ற இளம் ஓவிய பெண் மட்டும் அமைதியாக ஒரு மூலையில் இருந்தாள். அவள் ஓவியத்தில் ஒரு விவசாயி வியர்வையுடன் வேலை செய்கிறான். அருகில் அவன் குடும்பம் சிரிப்புடன் கஞ்சி குடிக்கிறது. அந்த ஓவியம் அழகாக இல்லை. நிறங்கள் மங்கலாக இருந்தது. சிலர் சிரித்தார்கள். இதெல்லாம் ஓவியமா? இதில் என்ன மகிழ்ச்சி என்று கேட்டார்கள். ராஜா மெதுவாக ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்த்தான். அழகான ஓவியங்களை பார்த்து சிரித்தான். ஆனால் வள்ளியின் ஓவியத்தை பார்த்ததும் அவன் நீண்ட நேரம் அமைதியாக நின்றான். பிறகு ராஜா சொன்னான், மற்ற ஓவியங்களில் அழகு இருக்கிறது. ஆனால் இந்த ஓவியத்தில் உண்மை இருக்கிறது. உழைப்பில் வரும் சிரிப்பு தான் உண்மையான மகிழ்ச்சி. அன்று ராஜா வள்ளியையே சிறந்த ஓவியராக அறிவித்தான். அன்று முதல் அந்த ஓவியம் அரண்மனையில் தொங்கியது. அதை பார்த்தவர்கள் அழகை மட்டுமல்ல, உண்மையையும் மதிக்க கற்றார்கள். நெறி, அழகை விட உண்மை மற்றும் உழைப்பே உண்மையான மகிழ்ச்சி.